காலை வணக்கம். இது அழகு தமிழ் கவிதை கழகம். என் உறவுகளே, மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு சிந்தனையே உங்கள் மனதுக்குள் உழவவிட அழகு தமிழ் கவிதை கழகம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றது. என் உறவுகளே, மகிழ்ச்சியும் இகழ்ச்சியும் துன்பங்களும் மனிதனோடு உரிமையானது. பசுமையும் நீர்நிலைகளும் நெருப்பும் இயற்கை சார்ந்தவைகள், இயற்கையின் சொந்தமானது. இவை இரண்டுக்கும் இடையில்தான் வாழ்க்கை எனும் பந்தங்கள் நடமாடிக்கொண்டிருக்கின்றது. இதைதான் நம் மனதுக்குள் அனுதினமும் நாம் உணர்தல் வேண்டும். என் உறவுகளே, இன்னல்களும் மகிழ்வுகளையும் தொடர்ந்து எப்பொழுதுமே நம்மோடு இருப்பவைகள் அல்ல, நிமிடத்துக்கு நிமிடம் மாறுதலை காணக்கூடியவை. என் உறவுகளே, இருந்தாலும் இயற்கைகள், காற்றுகள், தீ, நிலம், ஆகாயம் இவைகள் அனைத்தும் எப்பொழுதும் இருப்பவைகள். இதை நாம் அழகூற பயன்படுத்தி நம் வாழ்வியலில் மீண்டும் மீண்டும் மெருகேற்றி அடுத்த தலைமுறைக்கும் நாம் வாழ்ந்த அடையாளம் இருக்கும் வண்ணம் செய்து கொள்ள நம் நல் நெறியோடு வாழ்க்கைதனை கையாளும் மன பக்குவத்தை தான் அடைய வேண்டும். என் உறவுகளே, எப்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்நிலையில் சூழ்நிலைகள் மாறும் பொழுது, சூழ்ச்சிகள் மாறும் பொழுது உங்கள் மனசாட்சிக்குள் ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்ளுங்கள். எதற்காக இந்த இயற்கைகள், இதன் மீது நான் எதற்காக உயிரினமானேன் என்று அந்த கேள்வியே உங்களை சரியான பாதைக்குள் அழைத்து செல்லும். அதன் வினாக்களுக்குள் உங்களை நுழைத்து செல்லும். அதிலிருந்து ஒரு பாடத்தை நீங்கள் அற்புதமாக தெளிவாக கண்டுவிடலாம். அதை கொண்டு இந்த வாழ்க்கையை நுட்பமாக கையாண்டு நீங்கள் பிறந்த இந்த மனித பிறவியை மிக மிக பெருமையாக வாழ்ந்துவிடலாம். என் உறவுகளே, எண்ணற்ற சூழ்நிலைகள் நம்மை மாற்ற நினைத்தாலும் நேர்பட எண்ணத்தை வைத்து நாம் பாதையை அமைத்து அதன் மீது பயணத்தை தான் தொடுத்து அதன் மூலம்தான் வெற்றிகளை காண வேண்டும் என்ற முயற்சியை உங்களுக்குள் வளர்த்து அனுதினமும் நீங்கள் இதுபோல் சிந்தனைக்குள் உங்களை நடமாடும் விதம் செய்து கொண்டால் ஒவ்வொரு நாட்களிலும் மாறுதல் கண்டாலும் உங்கள் மனம் சமமான நிலையில் மகிழ்வலையை கற்று பெற்று நிரந்தரமான இந்த வாழ்வியலில் நான் பிறந்த பயன் என்னவென்று அடைய பேர் உதவிகளாக இருந்துவிடும். என் உறவுகளே, வாழ்க்கை எப்பொழுதும் 1000 குழப்பங்களில் இருந்தாலும் நாம் பிழப்புக்குள் நடமாட வேண்டும். அதற்குள் நடமாடி நம் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள்.